உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நாட்டின் வளர்ச்சியோடு தேசிய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசியலை முன்னெடுத்து வருகிறார். உத்தரப்பிரதேசத்தை தொழில் முதலீடு, உள்கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்கு என பல்வேறு துறைகளில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் தேசியத்தை அவமதிப்பவர்களுக்கு எதிராகவும் யோகி தொடர்ந்து கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது யோகி ஆதித்யநாத்தின் ஒரு முக்கியமான கருத்து கவனம் பெற்றுள்ளது. தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய சின்னங்கள், தேசிய தலைவர்களை அவமதிப்போர் இந்தியாவில் வாழ முடியாது என்று அவர் கூறியதாக வெளியாகியுள்ள இந்த செய்தி தேசிய அடையாளங்களுக்கு அவர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது இந்தியாவின் தேசிய அடையாளங்களை அவமதிப்பதை வெறும் அரசியல் கருத்தாகவோ சாதாரணமான விமர்சனமாகவோ பார்க்க முடியாது என்பதே அவரது நிலைப்பாடாக தெரிகிறது. குறிப்பாக வந்தே மாதிரம் தொடர்பாகவும் யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். வந்தே மாதிரம் என்பது வெறும் பாடல் அல்ல, இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தோடும் நாட்டின் தேசிய உணர்வோடும் தொடர்புடையது என்பதே அவரது பார்வை. அதேபோல தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்கள் மற்றும் நாட்டின் தலைவர்கள் ஆகியோருக்கு மரியாதை கொடுப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை பொறுப்பு என்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தி வருகிறார். யோகியின் அரசியல் அணுகுமுறையில் இன்னொரு முக்கியமான அம்சம் சட்டம் ஒழுங்கு, கலவரம், வன்முறை, சட்டவிரோத செயல்கள் அல்லது சமூக அமைதியை சீர்குலைக்கும் முயற்சிகளுக்கு எதிராக அரசு கடுமையாக செயல்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அதனால்தான் உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சியுடன் சேர்த்து சட்டம் ஒழுங்குக்கும் தேசிய உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஆட்சியை உருவாக்கி வருவதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தேசியத்தை மதிப்பது அனைவருக்கும் பொதுவான கடமை. அதை அவமதிப்பவர்களிடம் சமரசம் கிடையாது என்பதே யோகியின் அரசியல் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் யோகி ஆதித்யநாத்தின் அரசியல் என்பது வெறும் உத்தரப்பிரதேச வளர்ச்சி குறித்த அரசியல் மட்டுமல்ல, தேசியம், தேசிய அடையாளங்கள், தேசிய தலைவர்கள் ஆகியவற்றிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற வலுவான அரசியல் நிலைப்பாட்டையும் கொண்டதாக இருக்கிறது. நாட்டின் அடையாளங்களை அவமதித்துவிட்டு இந்தியாவில் வாழ்வது குறித்து பேச முடியாது என்ற அளவுக்கு அவர் வெளியிட்டிருக்கும் இந்த கடுமையான கருத்து அவரது அதிரடி அரசியலின் இன்னொரு முகத்தை காட்டுகிறது. வளர்ச்சியில் வேகம், சட்டம் ஒழுங்கில் கடுமை, தேசிய உணர்வில் சமரசம் இல்லை. இதுதான் யோகி ஆதித்யநாத்தின் அரசியல் பாணி என்று அவரது ஆதரவாளர்களும் கூறுகின்றனர்.